ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, சரியாக 2 வாரங்களில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தாண்டி அடுத்த வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை, நல்ல வெள்ளிக்கிழமை, ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்த அந்த மறை நிகழ்வை கொண்டாடப் போகின்றோம். இப்போதே அந்த பாடுகளின் சோகம், சுமை நம்மை தொடுகிறது. இன்றைய இறைவாக்கு பகுதிகள் வழியாக தியான பாடல் நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்றது. உங்களுக்கும் அளிக்கிறது, எனக்கும் அளிக்கிறது. உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உண்மையாகவே இந்த சிலுவை பாதையால் உங்கள் உள்ளம் தொடப்பட்டது, பற்றி எரிந்தது, ஒரு விதத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த நேரத்தில் நம் எல்லாரோடும் உடன் இருக்கிறார். எவ்வளவு ஆறுதல்! இன்றைய முதல் வாசகம் இப்படி முடிகிறது: நேர்மையாளர்களுக்கு கைமாறு உண்டு, நல்லவர்களுக்கு பரிசு உண்டு. பிரியமானவர்களே, எவ்வளோ நல்லது செஞ்சோம், என்னத்தை கண்டோம், யார் யாரோ வாழ்க்கையை அனுபவிப்பது போல இருக்கிறதே என்றெல்லாம் மனம் தளர்ந்து விடாதீர்கள், மனமொடிந்து விடாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கைமாறு உண்டு உனக்கு, என்னிடமிருந்து உனக்கு பரிசு உண்டு என்கிறார். நான் பார்க்காம இருக்கலாம், உன் கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள் பார்க்காமல் இருக்கலாம். நீ செய்கின்ற அத்தனை நல்ல காரியங்களையும் மேலே இருக்கிறவர் பார்க்கின்றார். கைமாறு கொடுப்பார், பரிசு கொடுப்பார். அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு விண்ணகத்திலே நமக்கு பங்கு. அதுதான் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, சாமி பரலோகம் போகணும் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. பரலோகம் போகணும், அதுதான் முக்கியம். தற்காலிகமாக இந்த உலக கனவுகள் நிறைவேறுவது ஒரு பெரிய சாதனையா? இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் பாருங்கள், எப்படியெல்லாம் துன்பங்கள் மனிதருக்கு வருகின்றன. இப்போதே யோவான் நற்செய்தியிலிருந்து ஆரம்பித்து விட்டோம். ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் காலையில், இரவில், காலையில் கூட இல்லை, இரவில் மத்தேயு நற்செய்தியிலிருந்து முழங்கப்படும். மற்றபடி உயிர்ப்பு காலம் முடிகிற வரைக்கும் யோவான் நற்செய்தி தான். இன்றைக்கும் நாளைக்கும் யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரை கொல்ல தேடினார்கள். எவ்வளோ பேரை நம்மை அழிக்க தேடுவார்கள் இந்த உலகத்தில், குடும்பத்தில், உறவுகளில், நண்பர்களில். பார்க்கறதுக்கு பார்த்தா எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. சில பேர் பின்னாடி பேசுறதெல்லாம் நம்ம கேட்டால் ஐயோ அன்னைக்கே செத்து போயிடுவோம், நல்ல வேலை கேட்கறதில்ல. எவ்வளோ பேர் கொல்ல தேடுகிறார்கள். என்ன சொல்றாங்க? பேயினால இவன் பேய்களை ஓட்டுகிறான். நம்முடைய நற்செயல்களுக்கு களங்கம் கற்பிக்கிறார்கள். கஷ்டப்பட்டு படிக்கிறோம், தயாரிக்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் வீண் பேச்சு, பெருமைக்காக எவ்வளோ பேர் பேசுகிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், மேலே இருக்கிறவர் பார்க்கிறார். அநியாயமாக மற்றவர்கள் மீது பழி போடுகின்றவர்களை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படித்தான் அன்றைக்கு சொன்னார்கள்.
இன்னொன்று, இன்னைக்கு நற்செய்தியில் கேட்டோம், ஆண்டவரை பற்றி, இவனை பற்றி தெரியாதா? நாசரேத்தில் வளர்ந்தவன், மெஸ்ஸியானா எங்கேருந்து வராருன்னே தெரியாது, உன்னை தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த சாமியாரை பற்றி தெரியாதா? இந்த சிஸ்டரை பற்றி தெரியாதா? இந்த தலைவரை பற்றி எனக்கு தெரியாதா? உன் குடும்பத்தை தெரியாதா? ஆண்டவர் சொன்னார், என்னை தெரியும், ஆனால் அதிகமாக உங்களுக்கு தெரியாது. என்னை அனுப்பியவரே உங்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் மேல் நாம் பழி போடுகிறோம். எதுக்கு தெரியுமா? அவங்கள பற்றி நமக்கு தெரியாது, கடவுளுக்குத்தான் தெரியும். தெரியாமல் யாரை பற்றியா அவதூறு பேசக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது. தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை பற்றி உனக்கு சரியாய் தெரியாது, உன் கணவரை பற்றி உனக்கு சரியாக தெரியாது, என்னை பற்றி எல்லாம் தெரியும் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய பின்னணியில், உன்னுடைய குறைந்த அறிவின்படி நீ மற்றவர்களை தீர்ப்பிடுகிறாயே. என்னை அனுப்பியவரை எனக்கு தெரியும், என்னை பற்றி முழுதுமாக உங்களுக்கு தெரியாது. நீ பாருங்க, இன்னும் எப்படியெல்லாம் துன்பங்கள் வருகின்றன என்று. முதல் வாசகத்தில் பாருங்க, He is a nuisance to us. நல்ல மனிதர்களை பார்த்து கெட்டவர்களுக்கு பற்றி கொண்டு வருகிறது பாருங்க. He is uncomfortable to me. எனக்கு தொந்தரவா இருக்கான். நான் கோயிலுக்கே போறதில்ல, இந்த அம்மா ஒழுங்கா ஞாயிறு தவறாமல் பூசைக்கு போகிறாங்க, மற்ற நாள்லையும் போகிறாங்க. நான் பக்கத்து வீடு தான், பார்த்தாவே எனக்கு பற்றிக்கிட்டு வருது. உனக்கு ஏன் பற்றிக்கிட்டு வருது? அவர்கள் கடவுளை தேடுகிறார்கள். என் வீட்டில் பைபிள் தூசி படிந்து இருக்கிறது. அவங்க பிரட்டி பிரட்டி சின்ன சைஸில் இந்த பைபிள் பெருசாகிடுச்சு. படித்து படித்து பக்கம் எல்லாம் பெரிதாக போய்விட்டது. உனக்கு என்ன கோபமாக வருது? ஏன் பைபிள் படிக்கிறாங்க? ஏன் ஜெபிக்கிறாங்க? ஏன் நல்லது செய்கிறார்கள்? சில நேரங்களில் நல்ல மனிதர்களின் நற்செயல்கள் நமக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகின்றன. பிரியமானவர்களே, இப்படி நல்ல மனிதர்களால் எரிச்சல் அடைகின்றீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார் பாருங்கள். அதை குறித்து மகிழ்ச்சி அடைய மாட்டீர்களா? தொடர்ந்து கேட்டோம். சாலமோனின் அந்த ஞான நூலிலிருந்து பாருங்கள். கடவுளின் மகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அவன் மிக மிக பொறுமை உள்ளவனாம். பாருங்கள், அதை பயன்படுத்தி இந்த கெட்டவர்கள்லாம் கடவுள் மகன் தானே, அவர் காப்பாற்றட்டும், அடிக்கிறோம் பாரு, உதைக்கிறோம் பாரு, நீ பொறுமையா தானே இருக்கிறாய், இன்னும் பொறுமையை நான் டெஸ்ட் பண்றேன் பாரு என்று வேதனைக்கு மேல் வேதனை அவர்களுக்கு. பாருங்கள், எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் ஆண்டவரின் பாடுகளில் நாம் பங்கெடுக்க வேண்டும். இன்றைக்கு குடும்ப சூழ்நிலையில் எப்படியெல்லாம் இயேசுவின் சீடர்களாக சிலுவையை நாம் சுமக்க வேண்டுமே தவிர யார் மீதும் நாம் சிலுவையை சுமத்தக்கூடாது என்று அழகாக சிந்தித்தோம். நீ ஆசீர்வாதமா சாபமா? நீ நல்லது செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாயா, அல்லது மற்றவர்கள் நல்லது செய்வதை பார்த்து எரிச்சல் அடைகின்றாயா? ஆண்டவர் கேட்கிறார். மனம் தளராமல் தொடர்ந்து நன்மையே செய்த ஆண்டவரை பின்பற்றுவோம். இம்மை காலத்தில் நாம் அடைகின்ற துன்பங்கள், வேதனைகள், அதுவும் அநியாயமாக நாம் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள் வர இருக்கின்ற முடிவில்லா மகிமைக்கு முன் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நம்பிக்கை பயணத்தில் எங்களை வழிநடத்தும், எங்களோடு உடனிரும். எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா,
உம்மை போல நாங்களும் துன்புறட்டும், துன்புறுவோரின் துயரங்களை குறைக்கட்டும், யாருடைய துன்பத்துக்கும் நாங்கள் காரணமாய் இருக்க மாட்டோம் என்று உறுதி கொள்வோம். ஆமென்.